உதட்டோர செவக்க அந்த மாதிரிதான் நீ கடனா கேக்கும் கடனா கேக்கும். தேவதைகள் சார், இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்க எத்தனை தேவதைகளை சந்திச்சிருக்கீங்க? இன்னைக்குமே உங்களை தாக்கும் ஒரு மிகப்பெரிய தேவதைனா யாருன்னு சொல்வீங்க? ஆண் தேவதை, பெண் தேவதை. சார், சினிமா மேல இருக்க உங்க காதல் சார். நம்ம வண்டி ஏறி வந்தது இதுக்கு தான், திசை திரும்பிடுச்சு. இப்போ 2008 தான் என்னுடைய பயணம் மாறுது. எங்கள் அண்ணன் கூட என்னை அனுப்பும்போது நீங்கள் விட்டுறக்கூடாதுன்னு தான் சொன்னார். மாரி சார், நீங்க அண்ணன் ஏதாவது கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறீங்களா? Kanan Ravi Group presents Turin Talkies Frame and Fame Awards 2026, powered by Puma Shirts and Dhotis, Naturals, GT Holidays, Dr. MGR University, co-presented by Super App, the co-being Pothis, எங்களுடைய print partner The Hindu, theatrical partner ANR Cube Virtual Production. Radio partner Hello FM, printing partner RS Graphics, refreshment partner Sri Krishna Sweets, PR partner V for You, photography Wonder Visuals, hospitality partner Park Alensa, medical partner Apollo Hospitals. இது Turin Talkies Frame and Fame Awards 2026. சொல்லியாச்சு இதெல்லாம் சொல்லியாச்சு. அப்போ என்னதான் மேம் சொல்றது? இதுக்கு மேல நம்ம ஒன்னும் சொல்ல வேணாம். நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு? கரெக்ட் தானே? GT Holidays, South India's #1 travel brand. உங்களுடைய திரைப்படங்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா மாண்டாஜ் ஷாட்ல கூட அடுத்த கதைக்கான ஒரு பெரிய கதைக்களம் இருக்கும். அது அடுத்த படமாக இருக்கலாம், யதார்த்த திரைப்படமாக இருக்கலாம், வரக்கூடிய காலகட்டத்தில் ஒரு கதையாக இருக்கலாம். ஆனால் மாண்டாஜில் கூட ஒரு திரைப்படம் இருக்கும், ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் சொன்னேன் சார், ஏதோ தூரத்தில் இருக்கிற ஒரு ஊர், அங்கே வந்து நம்ம ஆண்டனா திருப்பி கூட அங்கே சிக்னல் வராத இடத்துல தான் இந்த ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்றத உங்கள் ட்ரெய்லருடைய முதல் 5 வினாடிகளில் நீங்கள் காமிச்சிங்க. ஒரே ஒரு சத்தம் தான், அந்த டிஸ்டர்பன்ஸ் தான். அதுவுமே யூஆர் எஸ்டாப்ளிஷிங் த தாட். இது இப்படி தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு எப்போ சார் யோசிப்பீங்க, எப்படி யோசிப்பீங்க? அப்படி இல்லை, இங்கே எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியும். நம்ம ஒன்று சொல்லி இந்த ஊரில் என்ன நடக்குது, ஜாதியோட ஆதிக்கம் எவ்வளோ இருக்குது, மதம் என்ன மாதிரி பண்ணுது, எல்லா விஷயமும் எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அவங்கவுங்க வாழ்க்கை அவங்க வாழ்ந்துட்டுருக்கோம், எப்படியோ போயிட்டுருக்காங்க. ஆர்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயத்த உள்ளுக்குள்ளே கடத்துகிற வேலை. அது உள்ளுக்குள்ளே போய் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணி அவங்கள முடிவெடுக்க வைக்கணும். நம்ம நீ இந்த பக்கம் நிற்கிறியா அந்த பக்கம் நிற்கிறியா அப்படிங்கிற முடிவை எடுக்க வைக்கிற வேலையை தான் ஆர்ட் ஃபார்ம் பண்ணணும். அப்போ நீங்கள் ஆர்ட் ஃபார்முக்குன்னு தனியாக ஒரு சிந்தனை முறை இருக்குது. அது வெறுமன தகவல் சொல்கிறது கிடையாது, வெறுமன இன்ஃபர்மேஷனை கடத்துறது கிடையாது. ஆர்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து பார்க்குற ஆளையோ அனுபவிக்கிற ஆளையோ அவன் எந்த நிலைப்பாட்டுக்காவது வந்தே ஆகணும். அவனை வந்து இல்லை அப்படியே பார்த்தேன் கை தட்டினேன் என்ஜாய் பண்ணுன்னு போகக்கூடாது அவன். அப்போ நம்ம பிரத்யேகமாக யோசிச்சு தான் ஆகணும். அப்படி பிரத்யேகமாக யோசிப்பது மூலமாக என்ன ஆகும்னா நம்ம அவங்களையும் வென்றெடுக்கணும். அந்த பார்வையாளரையும் நம்மளோட எதிராக நிற்கக்கூடிய பார்வையாளர்களும் நம்ம சித்தாந்தத்தை பிடிக்காத பார்வையாளனையும் வென்றெடுக்க வேண்டிய தேவை இருக்குது. அந்த அடிப்படையில் தான் அது யோசிக்கப்படுது. அப்போ நீங்கள் மெட்டஃபர்ஸ் அப்படிங்கிறது ஏன் அப்படின்னா காலம் கடந்தும் அதை நிப்பாட்டணும். இன்றைக்கி அவனுக்கு புரியாமல் போகலாம், இன்றைக்கி அவன் ஏற்றுக்காமல் போகலாம். ஒரு 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு அது திருப்பி அந்த படத்தை பார்க்கும்போது என்ன ஆகும்னா அது திருப்பி புரியப்படும், திருப்பி அவன் கொண்டாடப்படும், அவனுக்குள்ள மாற்றம் நடந்திருக்கும். அதனால தான் நீங்கள் மெட்டஃபர்ஸ்க்காக அவ்வளோ யோசிக்க வேண்டியது. சார், ஏதாவது ஒரு மாண்டாஜில் நான் இதை காமிச்சேன், ஆனால் இது கண்டிப்பாக ஒரு பெரிய கதை இருக்குது, நாளைக்கு இதை நான் சொல்லுவேன் அப்படின்னு ஏதாவது ஒன்று இருக்கா சார்? அது நிறைய இருக்குது. நான் என்னுடைய எல்லா படத்துலையுமே ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். ஒரு மாண்டேஜ் எடுக்கும்போது அந்த படத்துக்கு எடுக்கும்போது எங்கள் வேற ஒரு கதை வந்துடும். இப்போது ஒரு மாண்டேஜ் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது அது அந்த படத்தில் யூஸ் பண்ணுவோம். ஆனால் அந்த மாண்டேஜ் எனக்கு என்ன இன்னொரு திரைக்கதையை கொடுத்துரும். இதை படமாக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லி ஒரு திரைக்கதையை கொடுத்துடும். அப்படி தான் எனக்கு எல்லா படங்களுமே. இப்போ கிட்டத்தட்ட நான் வந்து என்னோடய படத்தில் அதிகமாக தென்படக்கூடிய மஞ்சனத்தி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து அதிகமாக சொல்லுவாங்க. அதை ஒரு திரைக்கதையை எழுதிட்டு இருக்கேன் இப்போ நான். அது எனக்குள்ளே பெரிய ஆழத்தை ஏற்படுத்தி, எனக்குள்ளே பெரிய அதிர்வை ஏற்படுத்தி, அதை டெய்லி நிறைய நாள் யோசிச்சு நான் என்ன பண்ணிட்டேன்னா அது ஒரு மெட்டஃபராக தான் யோசிக்க ஆரம்பித்தேன். அது என் வாழ்க்கையில் ஒரு மெட்டஃபராக யோசிக்க ஆரம்பித்தேன். இப்போ அது என்ன என்னை எங்கே கொண்டு போய் நிப்பாட்டியிருக்கு அப்படின்னா என்னையை முழுசாக எழுது அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு மன உளைச்சலுக்கு நிப்பாட்டியிருக்கு கொண்டு போய். இப்போ நான் வேறு படங்கள் பண்ணிட்டு இருந்தால் கூட என்னோடய ஆத்ம திருப்தியாக என்ன சொல்கிறது ரொம்ப ஆழமாக நான் இயங்கிட்டு இருக்க வேலை அந்த மஞ்சனத்தி அப்படிங்கிற ஒரு கதை, அந்த ஒரு கேரக்டர் என்னை பயங்கரமாக எழுத வச்சுட்டு இருக்கு. எனக்கு தெரியாமலே நான் எழுதிக்கிட்டு இருக்கேன் டெய்லி. சின்ன நோட்ஸு, சின்ன விஷயங்கள்லாம் வந்து அப்பப்போ போகிற போக்கில் அதை பற்றியான சிந்தனையிலேயே போயிட்டுருக்கு. தேவதைகள் சார், பரியரும் பெருமாள்லேயே ரொம்ப ஆழமாக என் வாழ்க்கையில் நிறைய டச் பண்ணது தேவதைகள் அப்படின்னு சொன்னீங்க. அது உங்களுடைய குரலாக தான் இருந்தது. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எத்தனை தேவதைகளை சந்திச்சிருக்கீங்க? இன்றைக்குமே உங்களை தாக்கும் ஒரு மிகப்பெரிய தேவதைனா யாருன்னு சொல்வீங்க? உங்களை ரொம்ப புரிஞ்சுக்கிட்ட, உங்களை சிரிக்க வைக்கிற, சம்டைம்ஸ் அழ வைக்கிற, ஏதோ ஒரு கடந்து கூட போயிருக்கலாம்,
ஆனா அந்த தேவதை யாரு? ஆண் தேவதையா பெண் தேவதையா? சார் அந்த பெர்செப்ஷன் நான் தேவதைகள ஆண் தேவதை யோசிச்சேன். இருக்கலாம், ஆமா. பட் நீங்க சொல்லலாம் சார், அது யார வேணா இருக்கலாம். ஆண் தேவதைனா ராம் சார். ஓகே. என்னை இப்போ வரைக்கும் என்னை கண்காணிச்சுட்டே இருக்கக்கூடிய, என்னோட திசைகளை வந்து ரொம்ப சரியான பாதைக்கு திருப்பக்கூடிய, நான் உலகத்திலே நான் ஒருத்தருக்கு பயப்படுறேன் அப்படின்னா அது ராம் சாருக்கு மட்டும்தான். வேறு யாருக்கு நான் பயந்தது கிடையாது. ஏன் பயப்படுறேன் அப்படின்னா அவர் என்னை செதுக்குனது எனக்கு தெரியும். நான் எப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியும், நான் என்ன மாதிரி இருந்தேன்னு தெரியும், என்ன மாதிரி வாழ்க்கைக்குள்ளே என்ன மாதிரி உளவியல் சிக்கலுக்குள்ளே நான் அகப்பட்டுக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருந்தேன்னு எனக்கு தெரியும். அப்படியாப்பட்ட ஒருத்தனை அவர் செதுக்கி மேலே கொண்டு வந்ததும் இன்றைக்கும் எனக்குள்ளே இருந்துக்கிட்டு என்னை வழி நடத்துறதுக்குல அதுதான் என்னோடய ஆண் தேவதைன்னு பார்த்தா அவர் தான். பெண் தேவதைகள் அது நிறைய தோழிகள் என் வாழ்க்கையை வடிவமைச்சிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் அண்ணன் சொன்னதில் என்ன சொன்னார்னா, ஒரு ரொம்ப முக்கியமான கான்ட்ரவர்ஷியலான தீர்க்க முடியாத சில விஷயங்களை மாறி அவனோட ஆர்ட் ஃபார்ம் மூலமாக செய்கிறான்னு சொன்னார்ல, அது எனக்கு பெண் தோழிகள் கொடுத்தது. ஏன்னா அவங்கள மதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க கூட அவங்களோட பெண் தோழிகளை வந்து பயங்கரமாக மதித்து அவங்கள வேல்யூ பண்ணி அவங்களுக்கு சரிசமமாக வாழ்க்கையை நடக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் அவங்க கூட என்னோட பகிரங்கமாக என்னோட பலவீனங்களை அவங்களோட நான் ஷேர் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த மாதிரியான ஒரு வாழ்வின் மீதான ஒரு பிடிப்பும் வாழ்வின் மீதான ஒரு பேரன்பும், எந்த மாதிரியான சிக்கல் இருந்தாலும் என்ன மாதிரியான ஒரு கான்ஃப்ளிக்ட் இருந்தால் கூட அந்த கான்ஃப்ளிக்ட்டுக்குள்ளே இன்னொரு பிரியத்தை வச்சேன்னா, வாழ்வின் மீதான ஒரு பிரியத்தை நீ அந்த கான்ஃப்ளிக்ட்டுக்குள்ளே வச்ச அப்படின்னா உன்னோட மொழி மாறுபடும், உன்னோட திரைக்கதை மாறுபடும் சொல்லி கொடுத்ததே எனக்கு வந்து என் தோழிகள் தான். அதனால் என்னோடய தோழிகள் எல்லாருமே தேவதை தான். அதில் முக்கியமான தேவதை என்ன சொல்கிறது, என்னோடய ஒய்ஃப் திவ்யா. ஏன்னா அவள் கொடுத்த சுதந்திரம் அப்படிங்கிறது அலாதியானது. அந்த சுதந்திரம் இல்லைன்னா இவ்வளோ வேலை செஞ்சுருக்க மாட்டேன். அவள் கொடுத்த சுதந்திரம் தான். எப்படி ராம் சார் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய கல்வியும் வெளிச்சத்தையும் கொடுத்தாரோ, அது மாதிரி என்னோட திவ்யா வந்து எனக்கு சுதந்திரத்தை கொடுத்தாங்க. இவங்க 2 பேரும் என் வாழ்க்கையில் முக்கியமான தேவதைகள். சீமான் சார், உங்களை கேட்க போகிறேன் இப்போ. கேளுங்க. சினிமா மேலே இருக்க உங்கள் காதல் சார், அது வந்து அவர் சொன்னார் ரொம்ப அழகாக, இந்த தேதியில் இந்த படம் போய் பார்க்க போகிறேன், இதில் நான் இப்போ இருக்கேன் அப்படின்னு. அவருக்கு நீங்கள் அனுப்பிச்ச மெசேஜ் இது சினிமா சார். ஆனால் தொலைக்காட்சியில் இருக்கிற நாங்கள், எங்களுக்கும் சரி, விஜய்க்கு சரி, அசருக்கு சரி, டிஎஸ்கேக்கு சரி, இந்த மேடையில் நிற்கிற ஒவ்வொருத்தருக்குமே நிகழ்ச்சி நடக்கும்பொழுதோ நிகழ்ச்சி முடிந்ததுக்கு பிறகோ நீங்கள் பார்த்து பாராட்டாமல் போனது கிடையாது. இங்கே பாராட்டுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கலன்னா ஃபோன் பண்ணி பாராட்டுவீங்க, மெசேஜ் அனுப்புவீங்க. இந்த கலை மீதும் கலைஞர்கள் மீதும் இருக்கும் காதல், அது என்ன, எனக்கு அது எப்படி வர்ணிக்கிறதுனே தெரியலையேண்ணா, அதை பற்றி சொல்லுங்களேன். முதலாக நமக்கு வர்ற காதலை வாழ்வின் கடைசி நொடி வரை மறக்க முடியாது இல்லையா? அது மாதிரி முதல்ல இருந்த காதல் இந்த உலகத்தின் மீது இருந்த காதல் தான். நம்ம வண்டி ஏறி வந்தது இதுக்கு தான், இதுக்காக தான் நம்ம ரொம்ப நாள் பசி பட்டினி தங்க இடம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டதெல்லாம் இதுக்கு தான். ஒரு இலக்கை போய் அங்கே தொடும்போது அது நல்வாய்ப்பா கெடுவாய்ப்பான்னு தெரியுது, திசை திரும்பிடுச்சு, வேறு பக்கம் போக வேண்டியதாகிடுச்சு. இப்போ 2008 தான் என்னுடைய பயணம் மாறுது. அது உங்களுக்கு தெரியும். நான் நாட்டுக்கு போயிட்டு வந்த பிறகு எங்கள் அண்ணன் கூட என்னை அனுப்பும்போது திரைக்கலையும் பேச்சும் இராணுவத்தின் 2 வலிமையான படைப்பிரிவுகள். அது எப்படின்னா அது நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒன்றை செய்ய ஒன்றையோ நீங்கள் விட்டுறக்கூடாதுன்னு தான் சொன்னார். ஆனால் அங்கே போயிட்டு இறங்கி நம்ம போராட்டங்களை செய்ய சிறைக்கு போக வர யாருமே என்னோட சேர்ந்து வேலை செய்ய பயந்துட்டாங்க. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் சரி, அதுக்கப்புறம் அது சரியாக வரல. அதுக்கு நேரமும் இப்போ ஒதுக்க முடியல. இப்போ இவ்வளோ நேரம் இங்கே நிற்கிறதே ஒரே ஒரு ஆளுக்காக தான், சித்ரா லட்சுமணன் ஒருத்தருக்காக தான். அப்புறம் கடைசியாக தம்பிக்கு விருதுன்னாங்க, பேரன்புக்கு விலை இல்லை. அதனால மாரி சார், நீங்கள் அண்ணன் ஏதாவது கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறீங்களா? சார், 2 பேருக்குமே இசை மேலே அவ்வளோ ஒரு ஆசை. அண்ணன் எத்தனையோ மேடைகளில் பாடி நாங்கள் அப்படி ரசிச்சிருக்கோம். 2 பேரும் சேர்ந்த மாதிரி ஒரே ஒரு பாடலோட 4 வரிகள் சார், ஏதாவது ஒரு 4 வரிகள். மைக்கு கொண்டு வா ராஜாத்தி. அந்த மாதிரிதான் நீ கடனா கேக்கும் நீ சிரிச்சாலே சில நேரம் அந்த நிலவு ஒளவு பார்க்கும் என் சங்கரதமே என் தங்கரதமே நீ தந்த சுரமே அதை கவனமா நான் கேட்டு இப்போ பாடுறேன் மெட்டு போட்டு. அதை கவனமா நான் கேட்டு இப்போ பாடுறேன் மெட்டு போட்டு. உதட்டோர செவப்ப
அந்த நிலவு வந்து உலவு வாக்கும் உலவு வாக்கும். Promising Talent of the Year, Harshad Khan for Anomaly. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.